டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. இது ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும், பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பி என்பவர் தனியா ஒரு வேலையை செஞ்சா 9 நாள் செஞ்சு முடிப்பாரு. கியூ என்பவர் அதே வேலையை தனியா செஞ்சா 18 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆர் என்பவர் அதே வேலையை தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாள் வேலை செய்றாரு, கியூ 2வது நாள் வேலை செய்றாரு, ஆர் 3வது நாள் வேலை செய்றாரு. இப்படி மாத்தி மாத்தி வேலை செய்றாங்க. ஸோ மொத்தமா எத்தனை நாளில் அந்த வேலை செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல பி என்பவர் ஒரு வேலையை தனியா செஞ்சா 9 நாள் செஞ்சு கொடுப்பாரு. கியூ என்பவர் அதே வேலையை தனியா செஞ்சா 18 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஆர் என்பவர் அதே வேலையை தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாள் வேலை செய்றாரு, அடுத்து 2வது நாள் கியூ வேலை செய்றாரு, 3வது நாள் ஆர் வேலை செய்றாரு. இப்படியே வேலை செஞ்சுட்டே போறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை நாள் அந்த வேலை செய்து முடிக்கணும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறது அப்படிங்கிறது 9, 18, 12. ஃபர்ஸ்ட் டைரக்டா 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க 6, இங்க 4. ஸோ அகைன் பாருங்க 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணா 1, 2, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணா 1, 1, 2. ஸோ இதுக்கு மேல அது காமனா கேன்சல் பண்ணவே எதுவும் இல்லை. இருக்கணும் 3 × 3 9, 1 × 2 18, 18 × 2 36. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 36. இதோட எல்சிஎம் 36. நெக்ஸ்ட் 9 எத்தனை டைம் பிரிக்கணும்? 36 வரும், 4 டைம். 18 எத்தனை டைம் பிரிக்கணும்? 36 வரும், 2 டைம். 12 எத்தனை டைம் பிரிக்கணும்? 36 வரும், 3 டைம். இந்த 4 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 2 அப்படிங்கிறது கியூ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 3 அப்படிங்கிறது ஆர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ 3 பேர் இந்த வேலையை செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் வந்து பி செய்யறாரு, 2வது நாள் கியூ செய்யறாரு, 3வது நாள் ஆர் செய்யறாங்க. ஸோ அப்ப 3 ஆட் பண்ணுங்க. 4 + 2 + 3 9. ஸோ 9 அப்படிங்கிறது 3 நாள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வேலை செய்யறாங்க. அப்ப 3 நாளையில 9 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதாவது 9 வேலை செய்யறதுக்கு 3 நாள் ஆகுது அப்படின்னா மொத்த வேலை எத்தனை? 36. மொத்த வேலை அப்படிங்கிறது 36 வேலை. ஸோ இப்போ 36 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும்? இது அப்படியே கிராஸ் பண்ணி எப்படிங்கன்னா 36 × 3 வகுத்தல் 9. 36 9 கன்சிடர் பண்ணா 4, 4 × 3 = 12 நாள் ஆகும். அதாவது மொத்தமாக அந்த வேலையை செய்து முடிக்க 12 நாள் ஆகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை 32 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி மட்டும் தனியே இந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை 32 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நாட்கள் இருக்காங்க. எத்தனை நாள்? 32 இன்ட்டு. ஸோ 60% சொல்றாங்க. 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ 60% எப்படி எழுதுவோம்? 60 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ 100 நியூமரேட்டர் போட்டுவாங்க. வகுத்தல்ல கூடுதல் திறமை வாய்ந்தவர்னா 2 ஆட் பண்ணிக்கணும். திறமை குறைந்தவர்னா 2 காரணம் டிஃபரன்ஸ். ஸோ உங்க கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்ப 2 ஆட் பண்ணா 100 + 60 160. ஸோ 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 16 32 16 கேன்சல் பண்ணா 2 2 × 10 = 20. ஸோ அப்ப பி மட்டும் தனியாக அந்த வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் மட்டும் தனியாக ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார். ஒய் என்பவர் எக்ஸை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பார். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பார். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 36 நாட்கள் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம் SIPC எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்குன்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் டாட்டா இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பார். பி மற்றும் சி இருவரும் ஒன்றாக இணைந்து அதே வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பார். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 36 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் 3க்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ + பி 18, பி + சி 24, சி + ஏ 36. ஸோ இது 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 72. ஸோ 18 எத்தனை டைம் இருக்குன்னா 72 வரும், 4 டைம். 24 எத்தனை டைம் இருக்குன்னா 72 வரும், 3 டைம். 36 எத்தனை டைம் இருக்குன்னா 72 வரும், 2 டைம். ஸோ இது பாருங்க
ஏவும் பியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, பியும் சியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, சியும் ஏவும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது மொத்தமாக ஆட் பண்ணால் 4 + 3 + 2 = 9. இங்கே வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் வகுக்கணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா இங்கே பாருங்க 2 ஏ இருக்காங்க, 2 பி இருக்காங்க, 2 சி இருக்காங்க. அதனால 2ஆல் வகுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மொத்த வேலையோட 72. 72 வகுத்தல். ஸோ 9 இந்த வகுத்தல் கீழே இருக்கும், அப்படி வந்துச்சுன்னா மேலே பெருக்கல்ல மாறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 72 9ஆல் கேன்சல் பண்ணால் 8 × 72. நெக்ஸ்ட் 8 × 2 = 16. அப்போ மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை 16 நாட்கள் செய்து முடிப்பார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்கள் செய்து முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் கொஸ்டின் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 5 பேர், 5 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 3 பேர், 5 வகுத்தல் 3 பிளஸ் போடணும். நெக்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள் 6 பேர் வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள் 9 = இந்த 21 நாள். நெக்ஸ்ட் இங்க 9 3ஆல் கேன்சல் பண்ணா 3, அதே மாதிரி இங்க 6 3ஆல் கேன்சல் பண்ணா 2. ஸோ பாருங்க டினாமினேட்டர் காமனா இருக்கு, அப்ப ஒரே ஒரு 3 எடுத்துக்கலாம். 2 ஆட் பண்ணா 5 + 2 7 = 21. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படி இந்த சைடு கொண்டு வந்தோமா 21 பெருக்கல் இங்க 7 வகுத்தல் 3 இருக்குது, அப்படியே ரிவர்ஸ்ல 3 வகுத்தல் 7 மாறும். 21 7ஆல் கேன்சல் பண்ணா 3 3 × 3 = 9 நாட்கள். அதாவது 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து இந்த வேலையை 9 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது, பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே குயிக்கா இந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து ஒரு வேலை செய்யறாங்க. அதுக்கு 1800 ரூபாய் சம்பளம் தராங்க. ஏ 6 நாள் வேலை செய்யறாரு, பி 4 நாள் வேலை செய்யறாரு, சி 9 நாள் வேலை செய்யறாரு. ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 5:6:4 ரேஷியோல பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ அதில் ஏக்கு எவ்வளவு பங்கு தொகை போடுன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா? டைரக்டா நாட்களும் ரேஷியோ பெருக்குங்க. ஸோ என்ன இருக்குது 6 × 5, அதே மாதிரி இங்க 4 × 6, அதே மாதிரி இங்க 9 × 4. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணலாம், இங்க 2, அதே மாதிரி இங்க 2, இங்க 3. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம், இந்த 2 போயிடும், இந்த 2 போயிடும், அகைன் இந்த 2 கேன்சல் ஆயிடும். 4 2ஆல் கேன்சல் பண்ணலாம் 2 டைம். ஸோ என்ன இருக்குது 5:4 இங்க 6. ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 5:4:6 ரேஷியோ பிரிச்சோம்னா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு தெரியும். ஸோ நமக்கு தேவை ஏவோடைய ரேஷியோ மட்டும் தான், ஏவோடைய தொகை மட்டும் தான். அப்போ ஏக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 5. ஸோ 5 வகுத்தல் எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோ வருதோ ஆட் பண்ணி போட்டணும். 6 + 4 10, 10 + 5 15 இன்ட்டு இங்கே மொத்த தொகை 1800 ரூபா. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணுமா 12 120 வரும். 5 × 120 = 600 ரூபா. ஸோ ஏவுடைய பங்கு பார்த்தோம்னா 600 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது, பட் ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது பி என்பவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை கியூ என்பவர் தனியா செஞ்சா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா 8 நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல பி என்பவர் தனியே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை கியூ என்பவர் தனியே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா 8 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ பி மற்றும் கியூ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் பி எடுத்துக்கோங்க. பி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறாரு, எத்தனை நாள் அந்த வேலை செய்ய முடிப்பாரு 12 நாள். ஸோ டைரக்டா பிரிக்காங்க. அதாவது எத்தனை மணி நேரம், எத்தனை மினிட், எத்தனை வாரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா அப்படி பெருக்கணும். சரிங்களா? ஸோ 8 × 12 96. அதே மாதிரி கியூக்கு அதே மாதிரி தான். ஸோ 10 மணி நேரம் 8 நாள், அப்போ 2 பெருக்கணுமா 10 × 8 80. நெக்ஸ்ட் இந்த 2க்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா இங்கே என்ன இருக்குது 96 80. ஸோ டைரக்டா 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணோமா இங்கே என்ன வரும் 24, இங்கே 20. ஸோ அகைன் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணோமா இங்கே 6, இங்கே 5. ஸோ அகைன் இது காமனாக கேன்சல் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. இப்போ பெருக்கணுமா 4 × 4 16, 16 இன்ட்டு இங்கே 5030, 16 × 30 = 480. ஸோ இது எல்சிஎம் பார்த்தோம்னா 480. நெக்ஸ்ட் 96 எத்தனை டைம் பெறணும் 480 வரும் 5 டைம். ஸோ இந்த 80 எத்தனை டைம் பெறணும் 480 வரும் 6 டைம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 6 அப்படிங்கிறது கியூ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ரெண்டையும் ஆட் பண்ணோமா 5 + 6 11. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 வேலை செய்கிறாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 8 மணி நேரம். அப்போ அப்படி பிரிக்கணும். 11 × 8. ஸோ மொத்த வேலை பாருங்க, மொத்த வேலை 480. எப்பவுமே நம்ம எல்சிஎம் எடுத்து போடுற வேலை தான் மொத்த வேலை. மொத்த வேலை அப்படிங்கிறது 480. 480 வகுத்தல். ஸோ இங்கே ஒரு 11 ஒரு நாளைக்கு 11 வேலை செய்கிறாங்க. எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 480 8ஆல் கேன்சல் பண்ணால் 60. நெக்ஸ்ட்டு 60 வகுத்தல் 11 கேன்சல் பண்ணோமா? 5 11 55, மீதி 5 வகுத்தல் 11. ஸோ அப்போ பி மற்றும் கியூ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 5 வகுத்தல் 11 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக பேங்கிங் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும், இந்த மாடல் கொஸ்டின் பார்த்த உடனே குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பதில் ஒவ்வொரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 16 நாட்கள் செய்து முடிப்பதில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? ஏ பிளஸ் பி 12 நாள். பி பிளஸ் சி 8 நாள். சி பிளஸ் ஏ எத்தனை நாள்? 16 நாள். ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கும் காமனாக எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன வரும்? 12 8 16. ஃபர்ஸ்ட் இருக்குல்ல சின்ன வேல்யூ 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணா 6 4 இங்கே 8. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. 3 2 4. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணா இங்கே கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகணும் அப்படியே அந்த வேல்யூ போட்டுருக்காங்க. 3 1 2. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் ஆகிற வேல்யூ இல்லை. மினிமம் 2 வேல்யூ கேன்சல் ஆகிட்டு போகணும். அப்படி கேன்சல் ஆகும், அதோட ஸ்டாப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி பெருக்குங்க. 2 × 2 4 4 × 2 8 8 × 3 24 24 × 1 24 தான். 24 × 2 48. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 48. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 48. ஸோ இந்த 3 வேல்யூட எல்சிஎம் என்ன பிடிச்சிருக்கோம்? 48. ஸோ இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 4 டைம். 8 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 6 டைம். 16 எத்தனை டைம் இருக்குன்னா 48 வரும்? 3 டைம். இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 6 அப்படிங்கிறது பி சி சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 3 அப்படிங்கிறது சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 4 + 6 + 3 13. ஸோ இங்கே வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் வகுக்கணும். இந்த வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் வகுக்கணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா இங்கே பாருங்க, ஏ 2 டைம் இருக்கு, பி 2 டைம் இருக்கு, சி 2 டைம் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தையும் நம்ம 2 டைம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் வகுக்கணும். நெக்ஸ்ட் இந்த 48 அப்படிங்கிறது மொத்த வேலை. இந்த 48 அப்படிங்கிறது மொத்த வேலை. ஸோ இந்த 13 / 2 அப்படிங்கிறது ஏவும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பார்த்தோம்னா 13 / 2. ஸோ இது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்காங்க. சரிங்களா? வேற எங்கேயாவது கேன்சல் பண்ண மாதிரி வரும், இல்லைன்னா அப்படியே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 48 அப்படிங்கிறது மொத்த வேலை 48. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 13 / 2. ஸோ அப்போ 48 வகுத்தல் 13. ஸோ வகுத்தல கீழே வரும், அப்படியே மேலே வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். நெக்ஸ்ட் = 48 2 96 வகுத்தல் 13. 96 13 கேன்சல் பண்ணோமா? 7 13 91, மீதி 5 வகுத்தல் 13. ஸோ அப்போ ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து அந்த வேலையை 7 5 வகுத்தல் 13 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ்எம் கேட்டிருக்காங்க. அதாவது 8 ஆண்கள் அல்லது 16 பெண்கள் அல்லது 32 சிறுவர்கள் ஒரு வேலையை 8 மாதத்தில் செய்து முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 4 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் மற்றும் 4 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாது போகலாம். கொஸ்டின்ல 8 ஆண்கள் அல்லது 16 பெண்கள் அல்லது 32 சிறுவர்கள் ஒரு வேலையை 8 மாதத்தில் செய்து முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 4 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் மற்றும் 4 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை மாதத்தில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் எடுத்தாங்க, எத்தனை பேர்? 4 பேர். வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 8 பிளஸ் இங்க மற்றும் இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் எத்தனை பேர்? 4 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் 16 பிளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் மற்றும் இங்க இருக்கிற சிறுவர்கள் 4 பேர் வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள் 32 = இந்த 8. ஸோ இங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பார்ட் மட்டும் கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 3க்கு காமன் எல்சிஎம் எடுங்க. 32.
ஸோ இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது. 8 எத்தனை டைம் பெருக்கணும்? 32 வரும், 4 டைம். ஸோ அந்த 4 மேலே இங்கே பிரிக்கணும், அதாவது 4 × 4 16 நியூமரேட்டரில் பிரிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 16 எத்தனை டைம் பிரிக்கணும்? 32 வரும், 2 டைம். ஸோ அந்த 2 நியூமரேட்டரில் பிரிக்கணும். 2 × 4 8 ப்ளஸ் 32 எத்தனை டைம் பிரிக்கணும்? 32 ஒரு டைம். அப்போ அந்த 1 இங்கே பிரிக்கணும் நியூமரேட்டரில். அப்போ 4 = 8. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுங்க. 28 வகுத்தல் 32 = 8. இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு கொண்டாந்தோமா என்ன வரும்? 8 × இது அப்படியே தலைகீழ மாறும். அதாவது 32 வகுத்தல் 28 மாறும். ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 7. நெக்ஸ்ட் 2 × 32 64 வகுத்தல் 7. கேன்சல் 7ஆல் கேன்சல் பண்ணால் 64, 9 7 63, மீதி 1 வகுத்தல் 7. ஸோ அப்போ 4 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் மற்றும் 4 சிறுவர்கள் சேர்ந்து 9 1 வகுத்தல் 7 மாதத்தில் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது ஏ என்பவர் தனியா ஒரு ரயில்வே ட்ராக்கை 22 நாள் போடுவாரு. பி என்பவர் அதே ரயில்வே ட்ராக்கை தனியா 11 நாள் போடுவாரு. ஏபிசி 3 பேர் சேர்ந்து அதே ரயில்வே ட்ராக்கை 5 நாள்ல போடுவாங்கன்னா சி மட்டும் தனியா போட்டா அந்த ரயில்வே ட்ராக்கை எத்தனை நாள்ல போடுவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது? ஏ மட்டும் தனியா ஒரு ரயில்வே ட்ராக்கை 22 நாட்கள் போட்டு முடிப்பாரு. பி மட்டும் தனியா அதே ரயில்வே ட்ராக்கை 11 நாள் போட்டு முடிப்பாரு. ஏபிசி 3 பேர் சேர்ந்து 5 நாட்கள் போட்டு முடிப்பாங்கன்னா சி மட்டும் தனியா அந்த ரயில்வே ட்ராக் போட்டா எத்தனை நாள்ல போட்டு முடிப்பாருன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 3 வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன இருக்குது? 22 11 5. ஸோ டேரெக்டாக 11 கேன்சல் பண்ணலாம். 11 கேன்சல் பண்ணுமா? 2 1 5. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண மாதிரி இல்லை. அப்போ அப்படியே பெருங்க. 11 2 × 1 × 5 = 110. இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா 110. ஸோ அதை அப்படியே இங்கே ரைட் பண்ணிக்காங்க. 110. 22 எத்தனை டைம் இருக்குன்னா 110 வரும், 5 டைம். அதேமாரி 11 எத்தனை டைம் இருக்குன்னா 110 வரும், 10 டைம். 5 எத்தனை டைம் இருக்குன்னா 110 வரும், 22 டைம். ஸோ பாருங்க, இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 22 அப்படிங்கிறது 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ இதில் 3 பேர் இருக்கிறாங்க, அதாவது ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 22லேருந்து ஏவையும் பியும் மைனஸ் பண்ணால் சி ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை வேலை செய்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ 22 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 5 + 10 15. 15 மைனஸ் பண்ணால் சி = 7. ஸோ இந்த 7 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ மொத்த வேலை பாருங்க, மொத்த வேலை 110. ஸோ இந்த 110ஐயும் இந்த 110 வேலையும் சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. அப்போ 110 / 7 அப்படியே கேன்சல் பண்ணால் 15 7 105, மீதி 5 / 7. ஸோ அப்போ சி மட்டும் தனியாக 15 5 / 7 நாட்கள் செய்து முடிப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி சம் கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 18 நாளில் செஞ்சு முடிப்பாரு. பி ஏ செய்யறதோட பாதி நாள் எடுத்துக்குவாருன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 18 நாளில் செஞ்சு முடிப்பாரு. பி தனியாக செஞ்சா ஏ எடுத்துக்கிற நாளில் பாதி எடுத்துக்குவாரு அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ 18 நாள்னா அப்போ இதில் பாதி 9 நாள். அப்போ பி பார்த்தோன்னா 9 நாள் எடுத்துக்குவாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது ஏ + பி / ஏ × பி. ஏக்கான வேல்யூ 18 + பிக்கான வேல்யூ 9 / ஏக்கான வேல்யூ 18 இன்ட்டு பிக்கான வேல்யூ 9. ஸோ 18 + 9 27 வகுத்தல் 18 இன்ட்டு 9. ஸோ 27 9ஆல் கேன்சல் பண்ணால் 3, 18 3ஆல் கேன்சல் பண்ணால் 6. அப்போ என்ன வரும்? 1 / 6. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை 6. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஒய் தனியாக செஞ்சா எக்ஸில் பாதி நாள் எடுத்துக்குவாருன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 14 நாட்கள் செய்து முடிப்பார். ஏ மற்றும் தனியே அந்த வேலையை 63 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மற்றும் தனியே பாதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 14 நாட்கள் செய்து முடிப்பார். ஏ மற்றும் தனியே அந்த வேலையை 63 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மற்றும் தனியே பாதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரக்டா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 14 இன்ட்டு இங்க 63 வகுத்தல் பாதி வேலைன்னு சொன்னா வகுத்தல் 2 போட்டுக்காங்க. 2 இன்ட்டு இந்த 2க்கான டிஃபரன்ஸ், இந்த 2 வேலைக்கான டிஃபரன்ஸ் 63ல 14 போச்சுன்னா 49. நெக்ஸ்ட் 14 2ஆல் கேன்சல் பண்ணா 7. நெக்ஸ்ட் 49 7ஆல் கேன்சல் பண்ணா 7. நெக்ஸ்ட் 63 7ஆல் கேன்சல் பண்ணா 9. ஸோ அப்போ பி மட்டும் தனியே பாதி வேலையை செய்து முடிக்க 9 நாட்கள் ஆகும்.
இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிப்பர். பி மட்டும் தனியே அந்த வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பாருங்க. ஏ மட்டும் தனியே பாதி வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் அவங்க கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 18 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 24 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ அப்ப பி மட்டும் தனியா 1/4 பங்கு வேலையை, அதாவது 1/4 பங்கு வேலையை எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 18 நாள் செஞ்சு கொடுப்பாங்க. ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 24 நாள் செஞ்சு கொடுப்பாருன்னா, பி மட்டும் தனியா 1/4 பங்கு வேலையை, அதாவது 1/4 பங்கு வேலையை எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, டைரக்டா 18 × 24, இந்த 18 × 24 வகுத்தல்ல இந்த 4 மட்டும் 4 இன்ட்டு இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 24ல 18 போச்சுன்னா 6. ஸோ 4 × 6 24, இந்த 24 24 அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி பார்த்தோம்னா 18 இருக்கும். ஸோ அப்போ பி மட்டும் தனியா 1/4 பங்கு வேலை செய்து முடிக்க 18 நாளாகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏவும் பி சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள் செஞ்சு முடிப்பாங்க. பி மட்டும் தனியா 24 நாள் செஞ்சு முடிப்பாருன்னா, ஏ மட்டும் தனியா 1/4 பங்கு வேலை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. கூட்டு வட்டியில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 2000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில 2 ஆண்டு கேட்டாலும் சரி, இல்லை 3 ஆண்டு கேட்டாலும் சரி, இதே ட்ரிக் தான். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சொன்னாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல அசல் 2000, வட்டி 10%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மட்டும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எவ்வளவு கொடுத்துட்டாங்க, அசல் 2000 இன்ட்டு வட்டி 10% சொல்றாங்க. 10% எழுதுவோம், 10/100க்கு 100 எழுதுவோம். 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் பார்த்தோம்னா 1/10 இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டருக்கு 10 அப்படியே இங்கே போட்டுக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி, எப்பவுமே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11 நியூமரேட்டர் போட்டுக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 டைம், ஏன்னா அங்கே 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, 2 டைம். ஒருவேளை இதுலேயே 3 வருஷம் சொன்னால் 3 டைம், 4 வருஷம் சொன்னால் 4 டைம். நெக்ஸ்ட் 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 11 × 11 121 × 20. ஸோ 2 4 2, அதாவது 2420 ரூபா. இது பார்த்தோம்னா அமௌண்ட் மொத்த தொகை. இதில் நம்ம வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 2000 மைனஸ் பண்ணால் 420 ரூபா. இப்போ அசல் 2000க்கு 10% ஆண்டுக்கு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மட்டும் 420 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். பி மற்றும் கியூ இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். Q மற்றும் R இருவரும் இணைந்து அதே வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பர். R மற்றும் P இருவரும் இணைந்து அதே வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார்கள். Q மட்டும் தனியா செய்த அந்த வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல P மற்றும் Q இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பர். Q மற்றும் R இருவரும் இணைந்து அதே வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பர். R மற்றும் P இருவரும் இணைந்து அதே வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார்கள். Q மட்டும் தனியா செஞ்சு அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஜஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. 3க்கும் எல்சிஎம் எடுத்துமா 60. நெக்ஸ்ட் இந்த 12 எத்தனை டைம் பெருக்குன்னா 60 வரும், 5 டைம். இந்த 15 எத்தனை டைம் பெருக்குன்னா 60 வரும், 4 டைம். இந்த 20 எத்தனை டைம் பெருக்குன்னா 60 வரும், 3 டைம். இந்த 5 அப்படிங்கிறது பியும் கியூவும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது கியூ 6 ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 3 அப்படிங்கிறது 6 பியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நெக்ஸ்ட் இந்த 3ஐயும் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணுங்க. 5 + 4 + 3 12. இந்த 12 2ஆல வகுக்கணும். ஏன் 2ஆல வகுக்கிறோம்னா, இங்க பாருங்க, இங்க 2 பி இருக்குது, 2 கியூ இருக்குது, 2 ஆர் இருக்குது. அப்ப 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தோமா 6. அதாவது இந்த 6 அப்படிங்கிறது பி + கியூ + 6, 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6. இந்த 6. ஸோ நமக்கு தேவை கியூ மட்டும் தனியாக செஞ்சால் அந்த டோட்டல் வேலையை எத்தனை நாள் செஞ்சு கேட்குறாங்க. ஸோ இந்த பி + கியூ + 6ல் பியும் ஆரையும் மைனஸ் பண்ணால் கியூக்கான வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிஆர்பி இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதுக்கான வேல்யூ பாருங்க 3. ஸோ அப்போ இந்த 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. ஸோ கியூ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை பாருங்க 3. அப்போ மொத்த வேலை 60. ஸோ 60/3 கேன்சல் பண்ணால் 20. ஸோ கியூ மட்டும் தனியாக செஞ்ச அந்த வேலை 20 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவன் சால்வ் பண்ணாமே கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், சால்வ் பண்ணாமே ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது பி ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள் செய்வாரு, அதே வேலையை கியூ தனியா செஞ்சா 16 நாள் செய்வாரு. ஸோ 2 பேருக்கான திறமையின் விகிதம் காணும்னு கேட்டுருக்காங்க. அதாவது அவங்களோட எஃபிஷியன்சியோட ரேஷியோ கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ல பி ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள் செய்வாரு, அதே வேலையை கியூ தனியா செஞ்சா 16 நாள் செய்வாருன்னா, ஸோ 2 பேர்த்தோட திறமையின் விகிதம் காணும்னு கேட்டுருக்காங்க. ஸோ திறமையின் விகிதம் கேட்டாங்களா, அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். ஸோ பிக்கு இந்த 16, அதே மாதிரி கியூக்கு இந்த 8. ஸோ 8ஆல கேன்சல் பண்ணா இங்க 2:1. ஸோ அவங்களுடைய திறமையின் விகிதம் பார்த்தோம்னா 2:1.
அப்படியே ஆப்போசிட்டா எடுக்கணும். திறமையின் விகிதம் அதாவது எஃபிஷியன்சி ரேஷியோ பார்த்தோம்னா 2:1. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாள் செய்வார், அதே மாதிரி ஒய் ஒரு வேலையை தனியாக செஞ்சா 24 நாள் செய்வார். அப்போ அவங்களோட திறமையின் விகிதம் கண்டுபிடிட்டுருங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதே இதுல 3 பேர் கொடுத்தாங்களா எப்படி சால்வ் பண்ணாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே 50%, அதாவது 50% உங்களுக்கு ஆஃபர். ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்க அதுக்கான ப்ரூஃபை வாட்ஸ்அப்ல பண்ணீங்களா, நீங்க நம்ம அகாடமியில் படிக்கிற எல்லா கோர்ஸும் 50% ஆஃபர். ஆப்ல படிக்கிற எல்லா கோர்ஸும் 50% ஆஃபர். ஸோ வேணுங்கிறீங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.